அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 3/3/2025 சதுர்த்தி திதி மாலை 6:03 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. அஸ்வினி நட்சத்திரம் என்று உள்ளது. சமநோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதனுடன் சுக்கிரன் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் சதுர்த்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, புது வாகனம் வாங்க, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு மற்றும் புது வியாபாரம் தொடங்க, தங்க நகைகள் மற்றும் இரத்தினங்கள் வாங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் அன்பாக இருக்கலாம். ஆனால் யாருடைய அன்பிற்கும் அடிமையாகக்கூடாது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. அவங்க இருந்தால் தான் அது சரியாக வரும், இவங்க இருந்தால் தான் அது சரியாக வரும் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. யார் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மோட வேலையை நம்மால் சிறப்பாக செய்து காட்ட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடமும் அன்பாக இருந்தாலும் யாருக்காகவும் அடிமையாக இல்லாமல் தலை நிமிர்ந்து சுயமாக சுயம்புவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழைஞ்சிட்டாரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு மனை சொத்து இதெல்லாம் வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி அடிக்கடி பழுதாகி நிற்கும் வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தைரியமான முக்கிய முடிவுகளெல்லாம் இன்னைக்கு எடுப்பீங்க. பாகப்பிரிவினை சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால, ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை மீறி ஒரு முன்கோபம் வருங்க. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய் முடியுங்க. சிலர்லாம் சரியாகவே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. வியாபார விஷயத்தில் இன்றைக்கி புதுசாக ஏதாவது செய்யணும்னா யோசித்து முடிவிடுங்க. புதுசாக முதலீடு செய்கிறதா இருந்தாலும் யோசிங்க. வேலையாட்களை ரொம்ப கடிந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். பெரிய அதிகாரிகள் ஏதாவது குறை சொல்லின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஒரு முணுமுணுப்பு கிச்சன் பக்கத்துலேருந்து வரும். அதையும் கொஞ்சம் கண்டுக்காமல் பொறுமையாக இருந்துட்டால் நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பிடிக்காதவரை பிடித்து வைத்து வாழ்வது துன்பம். பிடித்தவருடன் பிடிவாதமின்றி எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி
பிரியமாக வாழ்ந்து காட்டுவதே இன்பம். ஆமாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் சரி, இறைவன் அமைத்து கொடுத்தது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு செல்பவர்கள், அனுசரித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னொரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது காரணம் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவரோடு சேர்ந்து முக்கிய கிரகமாகிய புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கைக்கு வருங்க. நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட விலகுங்க. ராகு வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ட்ரேடிங் மூலமாக பெரிய அளவில் பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே ஜென்ம குரு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்களையும் மீறி வரக்கூடிய முன்கோபத்தை இன்றைக்கி நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது கடுமையாக பேசி வைப்பீங்க. அந்த மாதிரி கடுமையாக பேசுகிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. அதிகாரிகளும் சில முக்கியமான விஷயங்களை உங்களை கூப்பிட்டு ஒப்படைப்பாங்க. நீங்கள் இதை செய்து கொடுங்க, செய்து முடிங்க, உங்களுக்கு தான் அந்த திறமை இருக்குது அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் போட்டி அதிகமாகிட்டே போகுதே. நமக்கு பின்னால் கடையை தொடங்கினவங்கெல்லாம் நிறையா சம்பாதிக்கிறாங்க, நம்மால் மட்டும் பெருசாக வளர முடியலேங்கிற ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் பார்க்க போனாலும் போவீங்க. இன்றைக்கி அது நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் கொஞ்சம் முன்கோபமும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர் நிலை முன்னேற்றம் காண்கிறது. ஆனால் அடுத்தவங்க முன்னேறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நிலை பின்னோக்கி செல்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க உங்களுடன் நீங்கள் எப்பயுமே யாரையுமே ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்முடைய பிழைப்பு உண்டு, நம்முடைய வருமானம் உண்டு. ஏதோ கடவுள் நமக்கு தர வேண்டியதை தந்துட்டுருக்காரு, அவங்களுக்கு தர வேண்டியதை அவங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு, நமக்கும் தராமல் இல்லையே அப்படின்னு அடுத்தவங்க வளர்ச்சியை கண்டு ஆத்திரப்படாமல் ஆவேசப்படாமல் தன்னுடைய வளர்ச்சியின் மீதே கண்ணும் கருத்துமாக இருந்து கடின உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க, திடீர்னு கொஞ்சம் ஆத்திரப்படுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஏதோ தலைவலிக்குது கால் வலிக்குதுன்னு சில நேரங்களில் தோணும். ஆனால் ரொம்ப பெருசாக எதுவும் பாதிக்காதுங்க. காரணம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பலமிகுந்த கிரகம் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை இன்னைக்கு அதிகமாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். பிரபலங்களும் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அரசு வேலைகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, ரொம்ப வருஷமாக கிடைக்க வேண்டிய பட்டா கிடைக்கிறது, எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி பிரபலங்களாலும் உங்களுக்கு உதவி உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்து
இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. ஏன்னா சந்திரன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சவால்களை எல்லாம் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யாருடைய புன்னகையையும் பறிக்காதே. அதுவே உனது வீழ்ச்சியின் தொடக்கம், அதுவே கண்ணீரின் ஆரம்பம். ஆமாங்க, ரொம்ப நீங்கள் மனசாட்சி பயப்படுவீங்க. யார் வயிற்றுலையும் அடிச்சிடக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாது, யார்கிட்டையும் அனாவசியமாக ஆத்திரத்தில் பேசக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, முடிஞ்சால் 4 பேருக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் நம்ம வார்த்தையாலோ அல்லது பணத்தாலோ புகழாலோ. ஆனால் யாருடைய ஒரு மனக்கலக்கத்துக்கும் நாம் ஆளாகக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சமூகத்தில் நல்ல பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்க அறிமுகம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிரபல யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எது வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. அஷ்டமத்து சனி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளார கலக்கமும் இருக்குங்க. யாரையும் நம்பி குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் மனத்தாங்கல்கள்லாம் வரும். வீடு மனை சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. வாரிசுதாரர்கள் எல்லாருமே வந்து கையெழுத்து போடுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்க பாருங்கள். வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள், இது உங்களுடைய ஒத்துழைப்பு அதெல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம் அவசரத்திற்கு தகுந்தாற்போல் இங்கே எதுவும் நடக்காது. சீக்கிரம் கிடைப்பதும் சிறப்பாக இருக்காது. அதனால தாங்க எப்போ இறைவன் கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும். நம்ம முயற்சியை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்போ நமக்கு எது கிடைக்கணுமோ அது நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன வாக்கை இன்றைக்கி நிறைவேற்றி வாங்கிய பணத்தையும் திருப்பி தருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. கண்டகச்சனியும் உங்களை துரத்தி அடிக்கிறதுனால
கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம். அந்த வகையில் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, சோர்வு களைப்பு இருக்குங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நம்முடைய உடலை காயங்கள் வலிமையாக்கும், ஆனால் நம்முடைய மனதை தோல்விகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் எப்போதும் வலிமையாக்கும். ஆமாங்க, நீங்கள் பார்க்காத தோல்விகளா, நீங்கள் சந்திக்காத துரோகங்களா, எத்தனை விதமான வழிகளை எல்லாம் நீங்கள் தாங்கி வந்திருக்கீங்க, தாக்கு பிடிச்சு வந்திருக்கீங்க. அதனால தாங்க இடிதாங்கிகளாக சுமை தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட கொஞ்சம் சுமக்க வேண்டியது இருக்குதுங்க. சந்திராஷ்டமத்தை சுமக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது மாறி மாறி பேசின்னு இருப்பாங்க, அதை மனசுக்குள்ளார வச்சுக்காதீங்க. ஏதோ உங்கள் மேலே இருக்கிற ஒரு அன்புல ஒரு ஆதங்கத்தில் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆவேசமாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஒரு முணுமுணுப்பு இருந்துன்னு இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட உங்களை பற்றிய வதந்திகள்லாம் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ஏதேதோ சொல்லிக்கிறாங்க நம்மளை பற்றி. சில நேரம் நினச்சா சிரிப்பு வருது, சில நேரம் என்ன போய் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு ஒரு விதமான கோபமும் வரத்தாங்க செய்யும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரமும் நல்லாயிருக்கும், குடும்ப சூழ்நிலையும் நல்லா இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சுமாராக தாங்க இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பயணங்களின் போது கவனம் தேவைப்படுதுங்க. உங்களுடைய இடது பக்கம் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய வாகனத்தின் மீது நீங்கள் மோதிடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இருளாய் இருப்பதற்கு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒளியாய் இருப்பதற்கு உழைத்தே ஆக வேண்டும். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு நாம் பயன்படுற மாதிரி இருந்தாகணும். அதே மாதிரி நம்மை நாமே பாதுகாக்கிறது மாதிரி நாம் நடந்துக்கணும். நம்மால் 4 பேர் பலனடைஞ்சாங்க, நம்மால் 4 பேர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது அப்படின்னு ஆகிறதுக்கெல்லாம் நாம் கடுமையாக உழைச்சாகணுங்க. அதனால தாங்க தன்னுடைய நன்மைக்காக மட்டும் இல்லாமல் தன்னை சேர்ந்திருப்பவர்கள், சார்ந்திருப்பவர்கள், சுற்றி இருப்பவர்கள், சொந்த பந்தங்களுக்காக ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துன்னு இருக்காரு. அதனால் திடீர்னு அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்குவீங்க.
இளமையாக நாம் இருக்கணும்ல, காட்டிக்கணும்ல அப்படின்னு யோசிப்பீங்க. திடீர்னு அதான் உடற்பயிற்சி சாதனங்கள் அதுவும் வாங்குவீங்க. வாக்கிங் வெளியில் போக முடியல, சரி ட்ரெட்மில்லாவது வாங்கி ஓட ஆரம்பிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. சின்னதாக உடல் எடை கூடிக்கிட்டே போகுதே, என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் சில நேரங்களில் தொப்பையை கொடுத்துருவார். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலதையும் யோசித்து சில நேரங்களில் தூக்கம் வராமல் அதனால் கூட உடல் எடை குறையறதுக்கு கூறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களால் இன்றைக்கி சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏதோ பெரிய அதிகாரி கூப்பிட்டு அன்பாக பேசுகிறாருன்னு பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய வேலையை நம்ம கையில் கொடுத்துட்டாரு, அப்புறம் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கள்ளிச்செடியை சுற்றி முட்கள் இருக்கிறது என்று பயந்து எந்த கள்ளிச்செடியும் பூக்காமல் இருப்பதில்லை, காய்க்காமல் இருப்பதில்லை, கனியாமல் இருப்பதில்லை. அதுபோல மனிதர்களாகிய நம்மை சுற்றியும் முட்களைப் போல சில மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதற்காக நம்ம வேலையை நாம் பார்க்காம ஒதுங்கி போவது எதுவும் இல்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்தவங்க, எதிரிகளோடையே நீங்கள் பயணம் செய்தவங்க, தினந்தோறும் எதிரிகளை பார்த்து கொண்டே இருக்கிறவங்க, எதற்காகவும் பயப்படாமல் எங்கும் எப்போதும் எதிரிகளோடையே இணைந்து செயல்படக்கூடியவர்கள், எதிர்த்தவர்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல சிந்தனை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய புகழ் கௌரவம் ஒரு படி உயர்ந்துக்கிட்டே போகுங்க. எல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டார். மருந்து மாத்திரை மருத்துவர் மருத்துவமனைன்னு இப்படியே வாழ்க்கை ஓடிண்டே இருக்குது. இன்னும் ஒரு காலம் நம்ம எப்படி தான் தள்ள போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் உங்களை மீறி ஒரு பயமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. ஆனாலும் சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாம் நல்லா இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் மனசுக்குள்ளார துளிர் விட்டு கொண்டே இருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் செலவு தான் இருந்துகிட்ருக்குது. எல்லாத்துக்கும் காசு பணம் தேவைப்படுது. காசு பணம் வர்ற வழி ஒரு வழியாக இருக்குது, போகிற வழி 100 வழியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். லாபமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் செல்வாக்கு உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, வெற்றி பெற்றவர்களுக்காக நீங்கள் கையை தட்டும் பொழுது உங்களுடைய சத்தம் கேட்காத அளவிற்கு அவர்கள் மேலே சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் தோல்வியடைந்தவருடைய தோளை தட்டி கொடுங்கள். அவருடைய நினைவில் எப்போதும் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். ஆமாங்க, ஜெயித்தவங்க பக்கம் நீங்கள் எப்பயுமே போக மாட்டீங்க.
தோல்வி அடைஞ்சவங்க, துவண்டு போனவங்க, சுமைகளை சுமந்து ஓய்ந்து போனவங்க, உழைத்து வந்து கரைஞ்சி போனவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் உற்சாகப்படுத்தி அவங்கள முன்னேற்றி விடக்கூடிய வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளை நினைக்கும் போது தான் சின்னதாக ஒரு பயம் தட்டுது. அவங்க வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே. நல்லா படிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, நல்ல இடத்துல வேலை கிடச்சிதுன்னா பரவாயில்ல, அதை விட முக்கியம் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். இந்த காலத்தை நினச்சாலே ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. பூர்வீக சொத்தை வச்சுக்கலாமா கொடுத்துக்கலாமா, மனசுக்குள்ளார ஒரு பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாவது நமக்குன்னு ஒரு இடம் இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. ஒரு பகுதியை கொடுத்துட்டு மீதத்தை நம்ம வச்சுக்கலாங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. சுக்கிரன் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வீட்டிலையே நம்ம இன்னும் எந்த காலத்துக்கும் எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும், வேறு வீடு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வேறு ஏதாவது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. நம்முடைய தகுதிக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், மாதம் எவ்வளோ வந்து கட்ட வேண்டியது வரும்னு இன்றைய தினம் ஒரு மனக்கணக்கும் போட்டு பார்ப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓரளவு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா லாபாதிபதி சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் லாபம் இருக்குது. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால அடுத்தவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் நாம் போய் மேலிடத்தில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக ஒரு முணுமுணுப்பு, ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள். சில தொலைதலும் சில பெறுதலும் இருந்தால்தான் வாழ்க்கையானது சுவாரஸ்யமாகிறது. ஆமாங்க, கடந்து போன வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுருந்தோம்னா அடுத்தது அனுபவிக்க வேண்டிய நிகழ்கால சந்தோஷங்களை எல்லாம் இழக்க வேண்டியிருக்குங்க. அதனால தாங்க நடந்ததெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும், நடக்கப் போவதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும்ங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. 7.5 சனியில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. புத்தகம் எழுதுகிற அளவுக்கு வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் என்னங்க, அடுத்தது ஆக வேண்டியதை பார்ப்போம். வருங்காலத்தை பற்றி நிறையா யோசிப்போம். எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த அனுபவத்தை வச்சு இனிமேல் ஜெயிச்சு காட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி வருவீங்க. சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளார புது யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்களும் தேடி வந்து உதவுவாங்க. உறவினர்கள் மத்தியிலிருந்து வந்த சில சலசலப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களை விட்டு விலகுங்க. உறவினர்களும் நண்பர்களும் ஒத்தாசையாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் சனியும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவீங்க. இழக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றும் கிடையாது, இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க. ஆனாலும் 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் எதிர்பாராத அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கடந்த காலத்தில் உங்களால் பலனடைந்தவங்க இப்போ உங்களுக்கு உதவியாக வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க.
பிள்ளைகளிடம் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து பக்குவப்படுத்தி கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், வாகனப்பழுது, செலவுகள்லாம் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனப்பக்குவம் அப்படின்னா என்னங்க? மனப்பக்குவம் என்பது தன்னை காயப்படுத்தியவர்களை காயப்படுத்தும் அளவிற்கு உங்களுக்கு மீண்டும் அதிகாரம் கிடைத்தாலும் அவர்களை காயப்படுத்தாமல் கண்ணியமாக விட்டு விடுவது தான் பக்குவமாகும். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. உங்களை சிலர்லாம் பாடாப்படுத்தியிருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பழிவாங்கிற எண்ணம்லாம் வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் போக போக அதெல்லாம் பார்த்துக்கலாம், கடவுள் பார்த்துப்பார், அவர் பண்ணுற தப்புக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும், நாம் ஏன் அதெல்லாம் போய் கொடுத்துக்கிட்டு நாம் ஏன் அந்த பாவத்தை சம்பாதிச்சிட்டுன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் தன்னால் முடிந்தவரை உதவுவதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. நாம் ரொம்ப அடக்கமாக அமைதியாக சாந்தமாக போயிட்டோம்னா ஏதோ ஏமாளி கோமாளின்னு எல்லாம் எடை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாமும் நம்முடைய தைரியத்தை வெளியில் காட்டணும், நாமும் நம்முடைய பேச்சை இன்னும் கொஞ்சம் வேகமாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் இருந்துட்டு தாங்க இருக்குது. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதோட மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் ஏதோ ஒரு பத்தியத்தில் இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் பிரபல யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் அருமையாக அம்சமாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் பண வரவு உண்டு. பெரிய பொறுப்புகள் அதெல்லாமே உங்களை தேடி வரும். வருஷக்கணக்கில் வருமா வராதான்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி கையில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க. புது பொறுப்புகளும் வருங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பிற்கும் அந்த ஆண்டவனுக்கும் அடிபணிந்து போவேனே தவிர அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக அலைச்சல், டென்ஷன், முன்கோபத்தோடு இருந்தீங்க. குடும்பத்திலையும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, அதெல்லாம் இன்றைக்கி மாறுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சமயோஜித புத்தியால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உங்கள் வார்த்தைக்கு இன்றைக்கி மரியாதை கூடும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி விற்று தீருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில நேரங்களில் குறைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் நல்லா தானே வேலை பார்க்குறோம், நாம் பொறுப்பாக தானே நடந்துக்கிறோம், ஏன் நம்ம மேலே மட்டும் இப்படி பொறாமையாக இருக்கிறாங்க, ஏன் தேவையில்லாமல் நமக்கு மட்டும் விளக்கம் கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க, யார் யாரோ வராங்க வேலை பார்க்காம அப்படியே சுற்றுறாங்க, ஆனால் நாம்
அப்படி இல்லையே, ஒழுக்கமாக இருந்தோம், உழைச்சிட்டு இருந்தோம், ஏன் இப்படி நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, புரிதலும் அதிகமாகும், பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு, கல்யாண விஷயங்கள் பேசலாம், கூடி வர வாய்ப்புகள் இருக்குது. சொத்து விவகாரங்களுக்கும் இன்றைக்கி ஒரு முடிவு தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகுங்க. அதே போல் வியாபார வகையில் பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்து பங்குதாரர்களும் ஆதரவாக இருப்பாங்க, வாடிக்கையாளர்களும் அதிகமாக இன்றைக்கி லாபம் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.